வணக்கம். சங்க இலக்கியத்துல பற்களுக்கு எயிருன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பற்களை பத்தி தான் பேசலாம். நற்றிகையில 120வது பாடல்ல தலைவன் தலைவியை பற்றிய செய்தியை சொல்றான். தலைவி தலைவனோட கோபம் கொண்டு ஊடலோட இருக்கிறா. அந்த ஊடலை தீர்க்கணும்னு நினைக்கிறான். அப்ப வீட்டுல நடந்த ஒரு நிகழ்வை தோழி இடத்துல சொல்லி தலைவியை சமாதானத்துக்கு அழைக்கிற மாதிரி பேசுற நிகழ்வு இது. எமக்கே வருகதில் விருந்தே, சிவப்பு ஆண்டு சிறு முள் எயிறு தோன்ற முறுவல் கொண்ட முகம் காண்க அம்மே. விருந்தினர்கள் அடிக்கடி வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறான். ஏன்னா விருந்தினர்கள் வீட்டுக்கு வர்றப்ப தலைவி தன்னோட ஊடலை வெளிப்படுத்தாம புன்னகை புரியிறா, மகிழ்ச்சியா இருக்கிறா. அதுக்காகவாது அவ என்னோட சந்தோஷமா பேசணுங்கிறதுக்காகவாது விருந்தினர்கள் அதிகமா வரணும், அடிக்கடி வரணும்னு சொல்லி தலைவன் சொல்றான். இதான் சிறு முள் எயிறு தோன்ற முறுவல் கொண்ட முகம் காண்கு அம்மே, எமக்கே வருகதில் விருந்தேன்னு சொல்லி பாடுறத நற்றினை 120வது பாடல்ல பாக்குறோம். நன்றி, மகிழ்ச்சி.